இன்றைக்கி வீட்டில் குழம்பு செய்கிற மாதிரி காய் எதுவுமே இருக்குல்ல. சரி கொள்ளு பருப்பு வந்து கடைஞ்சிடலாம் கோயம்புத்தூர் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கணும். கோவக்காய் மட்டும் இருந்தது, சரி அதை வந்து பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கொள்ளு பருப்பு கடையிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி 2 கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இந்த கொள்ளை வந்து நல்லா மசிச்சு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு பின்னாடி கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொள்ளு கடையில் ரெடி ஆயிரும். இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு இது கூட வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பாய்.